வித்தியாசமான செயல்களால் அடுத்தவர்களை வசீகரிக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, வெற்றி. அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் முடிச்சிடணும். வெற்றியோ வெற்றி, வெற்றி மீது வெற்றி அப்படிதான் இருக்கு. இருக்கிற கிரகங்கள் எல்லாம் ரொம்ப 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 அதி உற்பதமான நிலையில் இருக்கு. ஏற்கனவே குருவோட பார்வை கிடைச்சிட்டு இருக்கு. சொல்லவா வேணும்? இயல்பாகவே நல்லா இருக்கீங்க விருச்சிக ராசிக்காரர்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசமா நிம்மதி பெருமூச்சில் தான் இருக்கீங்க. இது அப்படியே இருக்கட்டும். இனிமேவும் நல்லா தான் இருக்க போறீங்க. இப்போ இந்த செப்டம்பர் மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய உண்மையான ஆளுமை, உங்களுடைய உண்மையான திறமை, உங்களுடைய உண்மையான அடையாளம் மற்றவர்களுக்கு தெரிய போகுது. இதுதான் எல்லாரும் அதுக்கு தானங்க எங்கிட்டு இருக்கோம். நான் யார் தெரியுமா, எனக்கு இந்த இடம் கிடைக்கல பாரு, எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கல பாரு, இதை பண்ணா நான் பண்ணிடுவேன், என்னோடதை காட்டிடுவேன் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த தடவை எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. உங்களுக்கான வெற்றிக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கான களம் கிடைக்க போகுது, உங்க ஸ்பேஸ் கிடைக்க போகுது, உங்களை ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு டைம் பீரியடா இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்கள் சூப்பரா இருக்க போறீங்க. நீயே அதெல்லாம் பண்ண அப்படின்னு அடுத்தவங்க வியக்கிற மாதிரி, நான் எனக்குள்ள எவ்வளவு டேலண்ட் இருக்கு தெரியுமா, அவனுக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்றதுக்கான நேரமா இந்த செப்டம்பர் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. சூப்பரா இருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள், கவலையே பட வேண்டாம். ஏன்னா 2ஆம் வீட்டுல குருவோட வீடு இல்லையா, 3 சனியோட வீடு, 4ம் சனியோட வீடு. அந்த 4ஆம் வீட்டில் சனி வக்ரகதியில் இருக்காரு. 8ல ராசிநாதன் போய் அமர்தல் அப்படின்றது 2 விதத்துல ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் அப்படி எடுத்துக்கலாம். 8ஆம் இடம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுமில்ல, திடீர் அதிர்ஷ்டம், அதுதான் 8ஆம் இடம். அதே மாதிரி கொஞ்சம் அடிபடுதல், ஆக்சிடென்ட், இது எல்லாமே 8ஆம் இடம். அப்போ 8ல போய் ராசிநாதன் அமர்தல் அப்படின்றது இந்த 2 விதமான பலனையும் கொடுக்க போறாரு. அதனால திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்க போகுது, கொஞ்சம் அடிபடுதல்ன்ற மாதிரியான விஷயமும் நடக்க போகுது. அதனால 2லையுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2லையுமே நியூட்ரலாக இருந்துட்டு போயிடாம, அதிர்ஷ்டம் வந்தாலும் நம்ம அழட்டிக்க வேணாம், அடிபட்டாலும் நம்ம டென்ஷன் ஆகிக்க வேணாம். இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரே ஒரு பலன். என்ன அப்படின்னா, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எனக்கு தெரிஞ்சு 99% திடீர் அதிர்ஷ்டத்துக்கு தான் யோகம் இருக்கு. சில பேருக்கு தசாபுத்தி ஏதோ சில இடைஞ்சல்களாக இருந்தால் அடிபடுறதுக்கான யோகம் இருக்கு. மற்றபடி நார்மலாக பார்த்தா 65% நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நேரம் இப்பொழுது கூடி வந்திருக்கிறது. உங்களை நிரூபிப்பதற்கான காலம். தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. யாரெல்லாம் உங்களை ப்ரூவ் பண்றதுக்கான நேரம் வேணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ, விருச்சிக ராசிக்காரங்கள் ஒரு 7 வருஷமா எனக்கு தெரிஞ்சு நல்லா இல்லை. இப்போ தான் நீங்க தலையெடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த நேரத்தை விட்டுறாதீங்க. இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கானது, உங்களுடைய அங்கீகாரத்துக்கானது, உங்களுடைய அடையாளத்திற்கானது. நீங்கள் யார் என்பதை உலகத்திற்கு நிரூபிக்க வேண்டிய காலத்தில் தான் இருக்கீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சூப்பரான டைம் பீரியடுங்க. ஏன்னா 10ல் புதன், 10 தான் தொழில். அப்போ புதன் போய் அங்கே தொழில்காரத்தில் உட்காந்துருக்கான் அப்படின்ற போது சொல்லவே வேணாம். அடுத்து 11ல் சூரியன், 12ல் சுக்கிரன், அதுவும் விபரீத ராஜயோகத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்கான். வேற என்ன வேணும் சொல்றதுக்கு? ஒண்ணுமே வார்த்தை இல்லை. அல்டிமேட்டா இருக்கு. இந்த நேரத்தை நல்லா இருக்குன்னு யோசிச்சுட்டு சும்மா உட்காந்துக்காதீங்க. விருச்சிக ராசிகளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அந்த வாயிலேயே வடை சுட்டு ஐயோ வடை போச்சேன்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க. அதனால சொல்லாதீங்க, செய்யுங்க. யார்கிட்டையும் உங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணவே பண்ணாதீங்க. 3ஆம் இடம் அப்படின்றது தான் காசிப்பு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் பண்ணுற முயற்சி யார்கிட்டயா சொன்னீங்கன்னா, சனி வக்ரமாக இருக்காரு, மகரத்துக்கும் கும்பத்துக்கும் உடையப்பட்டவர் தான் சனி, அவர் வக்ரமாக இருக்காரு. அப்போ உங்களை பற்றியான காசிப்பு அடுத்தவங்க கிட்ட அப்படியே பரவ ஆரம்பிக்கும். இல்லை நீங்கள் காசிப் பேசுவீங்க. 2மே வேண்டாம் நம்மளுக்கு. நம்ம யாரை பற்றியும் பேச வேணாம், யாரும் நம்மளை பற்றியும் பேச வேணாம். சரிங்களா? அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் யாரை பற்றியும் அடுத்தவர்களிடம் ஏதாவது பேசினீர்களானால் மாட்டிக்கொள்வீர்கள். இதுதான் இந்த மாதத்துக்கான உங்களுக்கு மிகப்பெரிய. முதலே ஜிப்லாக் போட்டுருங்க. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே என்ன இருக்கணும் தெளிவா, யாரை பற்றியும் யார்ட்டையும் பேச வேணாம். எதுக்கு அடுத்தவனை பற்றி, நம்மளை பற்றி ஊரை பேச வைப்போமே, நம்ம அதுதானே பிறந்திருக்கோம். நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்கள்கிட்ட என்ன மகத்துவம் இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு காலம் கணிந்து வரும்போது அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரிங்களா? விருச்சிக ராசிகள் தேவையில்லாமல் அடுத்தவர்களை பற்றி பேசி அதில் டைம் வேஸ்ட் பண்ணி அதில் ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டீங்க அப்படின்னா, உங்களை நிரூபிப்பதற்கான காலம் திரும்ப கூடி வரதுக்கு 15 வருஷம் ஆகும். அதனால் இந்த செப்டம்பர் மாதத்தை விட்டுறாதீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமோகமான டைம் பீரியடாக இருக்குது. உங்களை நிரூபிப்பதற்கான காலமாக இருக்குது, எடுத்துக்கணுங்க. கால் சம்மந்தப்பட்ட விஷயம், பல்லு வலி வர்றதுக்கான நேரமாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்கள் பல்ல ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நல்ல பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். பல் வலி சில பேருக்கு வரும், சில பேருக்கு பின்னாடி ஸ்பைனல் கார்டு வலி வர்றதுக்கான நேரமாக இருக்குது. எலும்புகளில் அடிபடுவதற்கான நேரம், இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எல்லாருக்குமே நடக்குமா, எல்லாருக்கும் நடக்காது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இப்போ பல்லு வலி ஆரம்பிக்கும் போதே டாக்டர்கிட்ட போயிடுங்க, இல்லை பல்ல கொண்டு போய் பிரச்சனையை விட்டுரும். இன்னொரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். விருச்சிக ராசிக்காரங்கள் யாரெல்லாம் பாம்பை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, கனவுல பார்த்தாலும் சரி, யூடியூப்ல பார்த்தாலும் சரி, வெளியில் பார்த்தாலும் சரி, அடிச்சது பார் ஜாக்பாட், உங்களுக்கு தான் யோகம். இதுதான் இந்த மாதத்துக்கான ஹிண்ட் உங்களுக்கு.
அதனால ஐயோ நான் பாம்பு பார்க்கல எனக்கு எதுவும் நடக்காதா அப்படின்லாம் இல்லை. 30 மாசத்துல கண்டிப்பா பார்ப்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தடவை பாம்பு பாம்பு சம்பந்தப்பட்ட படம் பார்ப்பது, இல்ல பாம்பு பாம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை கேட்பது, இல்ல பாம்பு கோவில்களுக்கு போவுதல், இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் செப்டம்பர் மாசம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா உங்களுடைய கர்மா கழியுதுன்னு நினைச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க. அப்படி நடக்கலையா புற்று தெய்வ வழிபாடை போய் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு மகத்தான யோகமா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 12ஆம் வீட்டு அதிபதியும் உச்சமாயிருக்காரு. அதனால தேவையில்லாத விரயம் தான் ஆகும். எதனால விரயம் ஆகும்? உங்களுடைய உடம்பை அழகுபடுத்துகிறதில் விரயமாகும். உங்களுடைய தூக்கம் விரயமாகும். தூங்காம தவிப்பீங்க. அதெல்லாம் வேணாம். விருச்சிக எதையோ யோசிச்சு எதையோ யோசிச்சு எதையோ யோசிச்சு நீங்களே தூங்காம என்ன அப்படி சொல்லிட்டான் பாத்தியா, என்ன அப்படி சொல்லிட்டான் பாத்தியான்னு பேசி 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 வீட்டில் மாமியாரை பற்றி கவலைப்பட்டு, மாமனாரை பற்றி கவலைப்பட்டு, புருஷனை பற்றி கவலைப்பட்டு, பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட்டு 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 என்ன கிடைக்க போகுது? தூக்கி போட்டுருங்க. உங்களை நிரூபிப்பதற்கான காலம் இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது. விருச்சிக ராசிக்காரங்க யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. பேரம்பத்தியை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. பல பட்டாம்பூச்சியை மனசில் பறக்க விடுங்க. 8ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதன் உட்கார்ந்துருக்காரு. அதனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலித்தமாகும். மந்திர ஜபங்கள் கிடைக்கும். சில பேருக்கு மந்திர உச்சாடனம் கிடைக்கும். சில பேருக்கு இந்த என்ன சொல்றது, சில பேர் ரொம்ப நாளாக நான் லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக நான் வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நாளாக இந்த சில மந்திரங்கள்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்போம். வேல்மாறல் படிக்கணும்னு நினச்சேன். அப்படி யாரெல்லாம் யோசிச்சு கொண்டிருந்தீங்களோ அவங்களுக்குலாம் அதுக்கான புக்கோ இல்லை அதுக்கான படிப்பதற்கான நேரமோ கூடி வருது. விழாக்கள் மூலமா உங்களுடைய குதூகலம் நடக்க போகுது. அப்படியே இப்போ அடுத்து விநாயகர் சதுர்த்தி வேற வருது. அப்படியே உட்காந்துட்டு பிள்ளையாரை பிடிச்சி இழுத்து உங்கள்கிட்ட வசியம் பண்ணிக்கிறதுக்கான ஆகர்ஷண சக்தியை பிரபஞ்சம் உங்களுக்கு அளிக்க போகிறது. சூட்சமமா இயங்குது. அதனால இந்த நேரத்தை தவற விட்டுறாதீங்க. இந்த நல்ல காலத்தோட சேர்ந்தாங்க கெட்டவன் எப்பயுமே வருவான். அதனால உங்களை பத்தி காசிப்பு இல்லை நீங்க யாரையாவது பத்தி காசிப் பேசி உங்க டயத்தை விரயம் பண்ணிடுறீங்களே, ஆனால் மகத்தமான நேரம் உங்களுக்கு இல்லாம போயிடும். அதனால நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்றேன், அஸ்ட்ராலஜின்றது ஒரு மேப். இந்த இடத்துல போங்க, இந்த இடத்துல பள்ளம் இருக்கும், இந்த இடத்துல போங்க, இந்த இடத்துல ரூட் நிறையா இருக்குன்னு சொல்றதுதான். பிளானட்டை வச்சு சொல்றதுதான். அது மாதிரி இப்போ நான் சொல்றதும் அதே தான். பள்ளம்ன்ற இடத்துல விழுந்தீங்கன்னா எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்கள் ரூட்டு கிளியராக இருக்குது. அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருங்க. எங்கேயுமே ஸ்பீட் பிரேக்கே போடாதீங்க. தட்டி தூக்குங்க. உங்களை நிரூபிப்பதற்கான காலம் இது. வேலை 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 நீங்கள் ஓடினா மட்டும்தான் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். சூப்பராக இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கோங்க. பெருசாக சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆஞ்சநேயர் வழிபாடு உங்கள் மனதை ஒரு நிலைப்படுத்துவதற்கான காலத்தை கொண்டு வரும். கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வேண்டுதல் இது நடக்கணும் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை ஒரு வெத்தலையில் ₹1 வச்சு ஆஞ்சநேயர்கிட்ட போய் சுற்றிட்டு வாங்க. கரெக்டாக தொடர்ந்து 13 நாள் பண்ணிட்டு வாங்க. 14ஆவது நாள் நீங்கள் நினச்ச காரியத்திற்கான முகாந்திரம் உங்களை நோக்கி வரும். எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக போய் பண்ணுங்க. பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு 13 நாள் ஏதோ ஒரு பிரார்த்தனை, அது என்னவானா இருக்கலாம், அது எந்த பிரார்த்தனையானா இருக்கட்டும், ஒரு வெத்தலையில் ₹1 வச்சு கோவிலில் வச்சுட்டு நீங்கள் அந்த சுற்றி வந்துட்டு 13 நாள் தொடர்ந்து பண்ணீர்களே ஆனால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதற்கான வழியையும் அதற்கான சக்தியும் உங்களை நோக்கி ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? அதனால அதில் கவனமாக இருங்க. சூப்பராக இருக்குங்க விருச்சிக ராசி. கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் வண்டி வாகனங்களில் நடக்கும்போது கால் ஸ்லிப் ஆகிறது, நடக்கும்போது கீழே விழுகிறது, கொஞ்சம் சுகர்லாம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் கவலைப்பட்டு மனசை சஞ்சலத்தில் உண்டாக்கிட்டு அதன் மூலமாக வந்து சாப்பிடாமல் இருக்கிறது, தூங்காமல் இருக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். யாரையும் மாற்ற நம்ம பிறக்கல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னா, யாரும் நீங்கள் இயல்பாகவே அங்கே சந்திரன் நீச்சம். அப்போ மனதளவில் அடுத்தவங்க சந்திரன் தான் மனோகாரகன் இல்லையா? மனதளவில் அடுத்தவங்களை இப்படி இருக்காங்களேன்னு சொல்லி நீங்கள் என்னதான் சொன்னாலும் அவங்க மாற போகிறது கிடையாது. அதனால நான் வந்து தவறாக சொல்லலை. வீட்டுக்காரரை மாற்றணும், பிள்ளையை மாற்றணும், மாமனாரை மாற்றணும், மாமியாரை மாற்றணும், பேரனை மாற்றணும், இதெல்லாம் எதுவும் நடக்க போகிறது இல்லை. நம்ம மாறுவோம். முதலில் மாற்றத்தை நம்ம திறந்து கொண்டு வருவோம். நீங்கள் மாறுங்க. இன்னுமே உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களை பேச வைங்கள். பேச்சால் வேணாம், உங்கள் செயல் பேசட்டும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பீரியடில் உங்களுடைய செயலை பேச வைங்க. தேவையில்லாமல் பேசி அதை செயலாக்கி அசிங்கப்பட்டுடாதீங்க. இவ்வளோ ஹாஷா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த தடவை உங்களை பற்றி புறம் பேசுதல் இல்லை. நீங்கள் யார்கிட்டையாவது எப்பயாவது புறம் பேசியிருப்பீங்கல்ல, அதை வந்து கழுத்தை பிடிச்சி உங்களை கேள்வி கேட்கறதுக்கான நேரமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்குது. அதை கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏன்னா சூரியன் வந்து கண்ணியில் வந்து நிற்கும் போது கண்டிப்பாக குருவோட பார்வைப்படும் போது உங்களுக்கு வெகுஜனம் தான் 11ஆம் இடம். சரிங்களா? அதனால உங்களை வந்து கேள்வி கேட்கறதுக்கான நேரமாக இருக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யாரை பற்றி எதுவும் பேசாதீங்க. அப்படியே யாராவது சண்டைக்கெலாம் வந்தாலும் வேணாம்ப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுங்க. அதனால ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டீங்க. உனக்கு மேலே நான் அவ்வளோ பெரிய ஆளுன்னு காட்டி நம்மளுக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. என்ன மேடம் நீங்கள் அட்வைஸாக பண்ணி கொள்றீங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நான் சொல்லாமல் யார் சொல்லுவா? அதனால நீங்கள் வந்து தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. யாருக்கிட்டையும் உங்களுடைய ஆளுமையை காட்டாதீர்கள். உங்களுடைய ஆளுமையை காட்ட வேண்டிய இடம் அடுத்தவர்களிடம் இல்லை, இந்த பிரபஞ்சத்திடம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் உட்காந்து அதுக்கிட்ட கேளுங்க. சூட்சமமாக இயங்கிட்டு இருக்கு கிரகங்கள். உங்களுக்காக வரவுகளை கொடுக்க காத்திருக்கு.
இந்த பக்கம் வந்து ஒரு புதையல் இருக்குங்க, இந்த பக்கம் ஒரு புதையல் இருக்குது, சரிங்களா? இந்த பக்கம் 100 கோடி ரூபா பணம் இருக்குது, இந்த பக்கம் வெறும் மண்பாண்டம் தான் இருக்குது. உங்களுக்கு எதை கேட்பீங்க? 100 கோடி ரூபா பணத்தை தானே கேட்பீங்க. இதுதான் வேணும்னு சொல்லுவீங்க. 8ஆம் இடத்துல இறைசக்தி அமர்ந்திருந்து திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் இந்த பெட்டியை தொட்டுட்டீங்க அப்படின்னா அது எங்கேயோ கொண்டு போய் விடும். அதை விட்டுட்டு இந்த மண்பானையை தொட்டு உட்காந்துருந்தீங்கன்னா, காசிப் பேசிட்டு இருந்தீங்கன்னா, அடுத்தவங்களை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய மந்திரத்தையும் உங்களுடைய குலதெய்வத்துடைய பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க. 85 விழுக்காடு நல்லா இருக்கு. இறை வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு உன்னதத்தை கொடுக்கும். நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். முருகனை பிடிச்சுக்கோங்க. முடிஞ்சா வேறு மாறல் படிங்க. அது உங்களுக்கு ஒரு மகத்தான காரியத்தை உங்களுக்கு சித்திக்க வைக்கும்.